ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சஷ்டி அன்று குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளித்துவிட்டு இப்படி வேண்டுதல் வைத்தால் கேட்டதை உடனே தருவான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே சஷ்டி அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதுவும் இன்னைக்கு சொல்ல போகின்ற இந்த 2 பொருள்ல நீங்க குளிக்கின்ற நீர்ல கலந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானிடம் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு உங்க வேண்டுதலை மட்டும் கேட்டு பாருங்க. நிச்சயமா 100% அதை உடனடியாக முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி வருது. அன்னைக்கே நீங்க இதை முயற்சி பண்ணுங்க. இந்த சஷ்டி கிடையாது, வருகின்ற எல்லா சஷ்டிக்குமே நீங்க விரதம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த 2 பொருள்ல குளிக்கின்ற நீர்ல கலந்து குளிச்சுட்டு முறையாக நீங்க பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வேண்டுதலை வைக்கும் பொழுது அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், திருமணம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்னவாக இருந்தாலும் நீங்க அதை கேளுங்க. நிச்சயமாக முருகர் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த 2 பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதல் பொருள் பார்த்தீங்கன்னா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய அந்த கடவுளும் கிடையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கை வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும், முருகர் வழிபாடு செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தின் மகிமை பற்றி சொல்லவே தேவை கிடையாது. அதனால் அது சும்மா ஒரு கட்டி சின்னதாக இருந்தால் போதும். 2யுமே நம்ம பொடி பண்ணி தான் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் நீங்கள் கையாலே உடச்சி போட்டிங்கன்னா அது பொடியாயிரும். சுக்குவை நல்லா சின்னதாக இடித்து அதை நீங்கள் போட்டாலே போதும். ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சுக்கு பொடி போட்டாலும் போதும். 2மே மிக மிக வாசனை தரக்கூடிய பொருட்கள். அதனால் நீங்கள் கடைசியாக தலைக்கு குளிக்கும் பொழுது இந்த 2 பொருட்களையும் கலந்து ஒரு வாளி நிறைய தண்ணீர் வச்சு நல்லா குளிங்க. அது உடனடியாக உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் ஒரு ரிலாக்ஸாக கண்டிப்பாக வைக்கும். அந்த வாசனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த நெகட்டிவ்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பொருளையும் கலந்து குளிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அந்த ஒரு தெய்வ சக்தியை உணர்வீங்க. இந்த மாதிரி குளிச்சுட்டு அந்த வாசம் உங்கள் மேலே அப்படியே இருக்கும். அதோட நீங்கள் பூஜை அறைக்கு சென்று நீங்கள் உங்கள் வேண்டுதலை முருகரிடம் வைக்க வேண்டும். நீங்கள் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா இந்த மாதிரி குளிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று தீபம் ஏற்றி இந்த வேண்டுதலை வச்சாலும் அது உடனடியாக கண்டிப்பாக நிறைவேறும், சிறப்பான பலனை கொடுக்கும். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் நம்ம முருகருக்கு தீபம் ஏற்றி நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு. நெய் தீபம் ஏற்ற முடியலைன்னா நீங்கள் சஷ்டி அன்னைக்கு வெத்தலை தீபம் ஏற்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி கண்டிப்பாக ஒரு வேண்டுதலை வைங்க. என்ன உங்களுக்கு வேண்டுமோ, என்ன உங்களுக்கு நடக்கணுமோ, என்ன உங்களுக்கு ஆசையோ, அல்லது பல வருடங்களாக உங்களுக்கு எவ்வளவோ நம்ம சாமி கும்பிட்டோம் எந்த ஒரு விஷயமும் நடக்காத இருக்கோ அந்த விஷயத்தை கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நிச்சயம் இந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுக்கும். அது நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் திருமண பாக்கியம் அமையாமல் இருக்கலாம். அவங்களாம் இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சஷ்டிக்குமே 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இந்த 2 பொருளையும் கலந்து குளிச்சுட்டு நீங்கள் நான்வெஜ் மட்டும் எடுத்துக்கிறாம விரதமாக இருப்பவர்கள் இருக்கலாம். விரதம் இல்லாமல் நீங்கள் சைவ உணவாக எடுத்துக்கொண்டு இந்த 2 பொருளால் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு சென்று அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வேண்டுதலை மட்டும் சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு 6 முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 6 சஷ்டிக்கு அது கண்டிப்பாக அதுக்குள்ளாரையே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இது கண்டிப்பாக 100% உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். ஏன்னா இந்த 2 பொருட்களுக்குமே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை நம்ம குளிப்பதன் மூலம் நம்ம உடல் மனது பூராவுமே அந்த 2 பொருட்களும் பரவி இருக்கும். அப்பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல், நீங்கள் கேட்கின்ற வரம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால தான் இந்த 2 பொருட்கள நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்றோம். குளிக்கிற நீர்ல கலந்து குளிக்கும் பொழுது, அது வந்து உடனடியாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலனை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சஷ்டிக்கும் செஞ்சு பாருங்க. முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை கூட செஞ்சு பாருங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். தீராத கடன்ல இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இதே முறையில நீங்க முருகரிடம் வந்து வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். ஓம் சரவண பவ. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.